நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சேலம் வீரபாண்டி சட்டப்பேரவை தொகுதியின் நாலிக்கல்பட்டி அம்பேத்கர் நகர் பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கான கணக்கீட்டு படிவம் வழங்கும் பணியை கலெக்டர் பிருந்தா தேவி ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் பானு பிரகாஷ் எத்தூர் தலைமையில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்த மண்டல அளவிலான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. நாகர்கோவில் மாநகராட்சியில் ரூபாய் 36.50 லட்சம் மதிப்பீட்டில் எல்லை பதாதைகள் அமைக்கும் பணிகளை மேயர் மகேஷ் நேற்று துவக்கி வைத்தார். மேட்டூரில் 15வது நாள் பயணத்தில் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தஞ்சை தெற்கு மாவட்டத்தில் அதிமுக பூத் கமிட்டி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி பங்கேற்றார். தமிழ் வளர்த்த இத்தாலிய பேரறிஞர் வீரமா முனிவர் பிறந்தநாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் சுவாமிநாதன், சேகர் பாபு, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார், வேலு MLA உள்பட பலரும் மலர் தூவி மரியாதை செய்தனர். நாகூர் தர்காவின் 469வது கந்தூரி திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு துறைகள் வாரியாக மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர்கள் நாசர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றனர். பவானி வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்க வளாகத்தில் பனை விதையை கலெக்டர் கந்தசாமி நட்டு வைத்து மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தென்காசி மாவட்டம் வல்லம் ஆசி மேல்நிலைப் பள்ளியில் நேற்று நடந்த நலம் காக்கும் ஸ்டாலின் பன்னோக்கு மருத்துவ முகாமில் கலெக்டர் கமல் கிஷோர் ஆய்வு செய்தார். வினாடி வினா போட்டியில் நெல்லை மாணவர்கள் முதலிடம். கோவில்பட்டி நவம்பர் 9 மாநில அளவிலான வினாடி வினா போட்டியில் திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் கோல்டன் ஜூபிலி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் முதலிடம் பிடித்தனர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவின் 5ஆம் நாளான நேற்று காலையில் அன்னை காந்திமதி அம்பாள் வெள்ளி ரிஷப வாகனத்தில் அருள் பாலித்தார். நாகர் சில்லடி தர்கா கடற்கரையில் அமைச்சர்கள் ஆவடி நாசர், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு செய்தனர். உடன் ஷாநவாஸ் MLA உள்ளார். காஞ்சிபுரம் மாநகராட்சி ஓரிக்கையில் நேற்று நடந்த நலன் காக்கும் ஸ்டாலின் முகாமினை கலெக்டர் கலைச்செல்வி ஆய்வு மேற்கொண்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ஈரோடு மாநகராட்சி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய அலுவலகத்தில் பகுதியில் நேற்று நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமினை அமைச்சர் முத்துசாமி, கலெக்டர் கந்தசாமி நேரில் பார்வையிட்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். ராமநாதபுரத்தில் சுயதொழில் பயிற்சி பெற்ற மீனவ பெண்களுக்கு கலெக்டர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் சான்றிதழ் வழங்கினார். தேனி மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் கோவிந்தராவ், கலெக்டர் ரஞ்சித் சிங் ஆகியோர் அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் மாணவர்களுடன் கலந்துரையாடி புத்தகங்களை பரிசாக வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பெரிய ஏரியான மதுராந்தகம் ஏரியின் முழு கொள்ளளவான 25 அடியில் தற்போது 23 அடி தண்ணீர் நிரம்பியுள்ளது. தற்போது ஏரிக்கு வரும் 300 கன அடி தண்ணீரை முன்னெச்சரிக்கையாக அப்படியே கிளியாற்றில் வெளியேற்றி வருகின்றன. திண்டுக்கல்லில் நடந்த வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். தீவனூரில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமை முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் MLA துவக்கி வைத்தார். சோளிங்கர்
கலிங்கர் கமல விநாயகர் கோவிலில் நேற்று சங்கடஹர சதுர்த்தி தினத்தில் வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த விநாயக பெருமான். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.